ஓம் சாய்ராம். சாய்ராம் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோலாப்பூர் அப்படின்ற இடத்துல இருக்குங்க. கோலாப்பூரில் நம்ம இங்கே என்ன கோவிலுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மாவுடைய கோவிலுக்கு வந்திருக்கோம். மகாலட்சுமி அம்மா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 51 சக்தி பீடம் இருக்குங்க. அந்த 51 சக்தி பீடத்தில் ஒன் ஆஃப் த சக்தி பீடம், 51 சக்தி பீடத்தில் ஒரு சக்தி பீடம் தான் இந்த கோலாப்பூரில் இருக்கிற மகாலட்சுமி அம்மா. இந்த கோலாப்பூரில் இருக்கிற மகாலட்சுமி அம்மாவுடைய கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இவங்களை வந்து பார்த்திங்கன்னா த தேவி ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லுவாங்க. கோலாப்பூர் மகாலட்சுமி அம்மா தான் மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து தேவி அப்படின்னு சொல்லி கோலாகலமாக கொண்டாடுவாங்க. அவ்வளோ மக்கள் கோலாப்பூர் மகாலட்சுமி அம்மாவை வந்து தரிசனம் பண்ண வருவாங்க. இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நம்மளுடைய மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனை வந்து பார்த்திங்கன்னா ராணி ஆஃப் மதுரை, த கியூன் ஆஃப் மதுரைன்னு சொல்லுவாங்க. அதே போல் மகாலட்சுமி அம்மா வந்து பார்த்திங்கன்னா தேவி, அவங்க வந்து மகாராஷ்டிராவுக்கே தேவி. இப்போ இந்த கோவிலுக்குள்ளே தாங்க நம்ம வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பல ராஜ பரம்பரைகள், பல ராஜாக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலை எடுத்து அவங்க வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்க அம்மாவுடைய திருவுருவ மூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா 1300 வருடம் ரொம்ப பழமை வாய்ந்த மூர்த்தி. அதுவும் கரும் ரத்தின கல்லால் செய்யப்பட்டது அம்மாவுடைய மூர்த்தி. இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்திருக்கோங்க. கோவிலுக்குள்ளே இப்படியே நேராக உள்ளே போய் கட் பண்ணோம்னா நம்ம வந்து மகாலட்சுமி அம்மாவுடைய கர்ப்ப கிரகத்தை பார்த்துடலாம். நம்மளுடைய மகாலட்சுமி அம்மாவுக்கும் பாபாவுக்கும் பாபா பக்தர்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, எதுக்கு நம்ம இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம மகாலட்சுமி அம்மாவை தரிசனம் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாபா ரிலேட்டடான விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்ப்ப கிரகத்துக்கு வந்துட்டோம். இந்த கர்ப்ப கிரகத்தில் தான் அம்மா தேவி ஆஃப் மகாராஷ்டிரா அம்மா கோலாப்பூர் மகாலட்சுமி அம்மா வந்து இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற இந்த தேவி ஆஃப் மகாராஷ்டிராவை பார்க்குறீங்க. அம்மா வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய கர்ப்ப கிரகமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வியப்பாக இருக்கும். தினமும் காலையில் வந்து சூரிய பகவான் உதிப்பார். உதிக்கும் போது பார்த்திங்கன்னா அவருடைய சூரிய கதிர் வலைகள் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு விதமாக நம்மளுடைய கோலாப்பூர் மகாலட்சுமி அம்மாவுடைய காலை ஒரு நாள் வந்து சூரிய கதிர்வலைகள் தொடும், சில நேரம் அவங்க கையை தொடும். இப்படி ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து சூரிய கதிர்வலைகள் தொடும். இது வந்து என்ன ஐதீகம்னா, தினமும் சூரிய பகவான் வந்து கோலாப்பூருக்கு வந்து மகாலட்சுமி அம்மாவை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம மகாலட்சுமி அம்மாவை பார்த்துட்டு அப்படியே கோவிலுக்குள்ளேயே உள்ளே போகிறோம். கோவிலுக்குள்ளேயே அப்படியே இப்படி நீங்கள் உள்ளே வந்து அப்படியே வலது பக்கம் கட் பண்ணிங்கன்னா மகாலட்சுமி அம்மா கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, என்னங்க இப்போ மகாலட்சுமி அம்மாவை சொல்லிட்டீங்க, இப்போ சொல்லுங்கள் பாபாவோட ரிலேட்டடாக என்ன இருக்குது இந்த இடத்துல, நாங்கள் ஏன் பாபா பக்தர்கள் இங்கே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான ஒன்று 51 சக்தி பீடத்தில் ஒரு பீடம் அப்படின்றது நான் சொல்லிட்டேன். ஆனால் பாபா ரிலேட்டடாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபா வந்து தத்தாத்ரேயருடைய அவதாரம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாபா வந்து தத்த பரம்பரையில் வந்த 5வது அவதாரம் தான் நம்மளுடைய ஷிரடி சாய்பாபா. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சச்சரிதத்துலேயும் அதை ஆணித்தனமாக சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தத்தாத்ரேயர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நித்திய கர்மாப்படி அவர் வந்து 14 இடத்துக்கு போவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா 8வது இடமா கோலாப்பூருக்கு வருவார். கோலாப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்மா கையால் பிக்ஷை வாங்குவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா கையேந்தி மகாலட்சுமி அம்மா கிட்ட நிற்பார். அப்போ மகாலட்சுமி அம்மா வந்து பார்த்திங்கன்னா அன்பால் அவங்க வந்து பிக்ஷை கொடுப்பாங்க நம்மளுடைய தத்தாத்ரேயருக்கு. அந்த இடம் தாங்க இந்த இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றி அப்படியே வெளியே கோவிலுக்குள்ளேயே அப்படியே அம்மாவை பார்த்துட்டு அப்படியே கோவிலுக்குள்ளேயே நம்ம வெளியே வரோம். வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மரம் பார்க்குறீங்க பாருங்கள். கரெக்டாக நம்மளுடைய மகாலட்சுமி அம்மா கோவிலுக்கு கர்ப்ப கிரகத்துக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு மரம் இருக்குது. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா அத்தி மரம். அத்தி மரம் வந்து நம்ம பல வீடியோஸில் சொல்லியிருக்கோம். அத்தி மரத்துக்கு கீழே தான் தத்தாத்ரேயர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக இந்த அத்தி மரத்துக்கு பக்கத்தில் ஒரு கோவில் வச்சுருக்காங்க, தத்தாத்ரேயர் கோவில். நீங்கள் இப்போ பேனரில் பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தத்தாத்ரேயர் வந்து பிக்ஷா வாங்குறார் கோலாப்பூர் மகாலட்சுமி அம்மா கிட்ட. இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரியை தான் இந்த போர்டில் வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ராம்தாஸ் சுவாமி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹனுமனுடைய அவதாரம். அவர்
அவர் ஒரு முறை இங்கே வந்திருந்தப்போ தத்தாத்திரேயருடைய ஆசீர்வாதம் கிடச்சி அவர் என்ன பண்ணார்னா தத்தாத்திரேயரை வணங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் தத்தாத்திரேயர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பாதுகையும் பிக்ஷாவும் கொடுக்குறாங்க. அதே போல் கோரக்ஷநாத், நவநாத்தில் ஒருத்தவர் தான் கோரக்ஷநாத். அவர் இங்கே வந்தப்போ அவருக்கு வந்து தத்தாத்திரேயருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறாரு. தத்தாத்திரேயரை பார்க்குறாரு. தத்தாத்திரேயர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பிக்ஷை கொடுக்குறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தத்தாத்திரேயருடைய பாதுகை வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் உள்ளே பார்க்குறீங்க, கோரக்ஷநாத் வந்ததுனால அவருடைய படம் வெளியே வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தத்தாத்திரேயருடைய பாதுகை இருக்குங்க. கோரக்ஷநாத் இங்கே வந்து தான் தத்தாத்திரேயருடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. தத்தாத்திரேயர் கையால் பிக்ஷை வாங்குறார். நல்லா யோசிச்சு பாருங்கள், கோலாப்பூர் மகாலட்சுமி அம்மா கோவிலுக்குள்ளேயே தத்தாத்திரேயருடைய ஸ்தலம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோரக்ஷநாத், சமர்த்த ராம்தாஸ் சுவாமி இவங்கெல்லாம் தத்தாத்திரேயருடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. தத்தாத்திரேயரே அவங்களுக்கெல்லாம் பிக்ஷை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆரத்தி பாட்டு, நமக்கு வந்து பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரத்தி பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐசா ஏஇ பா அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குங்க, ஒரு ஸ்டான்ஸாக இருக்கும். அந்த ஸ்டான்ஸால் வந்து பார்த்திங்கன்னா கோலாப்பூர் அப்படின்ற லைன் வரும். அந்த கோலாப்பூர் லைனில் வந்து பார்த்திங்கன்னா தத்தாத்திரேயருடைய அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாபாவுடைய ஸ்டான்ஸாவாக உள்ளே வச்சுருப்பாங்க. ஐசா ஏஇ பா சாயி திகம்பரா அக்ஷய ருப்பாவ தாரா ஷர்வகி வியாபகத்து அப்படின்னு சொல்லி வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கோலாப்பூர் மகாலட்சுமி கிட்ட போய் தத்தாத்திரேயர் வந்து பிக்ஷை எடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம தினம் ஆரத்தி பாட்டில் பாடுறோங்க. அந்த இடம் தாங்க இந்த இடம். அப்போ எவ்வளோ பெரிய முக்கியமான ஸ்தலம் பாருங்கள். தத்தா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்காரு. இன்னமும் ஐதீகம், இன்னமும் நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா தத்தாத்திரேயர் வந்து தினமும் மதியம் வந்து இங்கே வந்து கோலாப்பூர் மகாலட்சுமி அம்மா கையால் பிக்ஷை வாங்குறாருன்றது தான் இன்னமும் ஐதீகங்க. அதனால் இங்கே வந்து ஒரு தத்தாத்திரேயருடைய பாதுகை இருக்குது. கோரக்ஷநாத் பார்த்ததுனால இந்த பாதுகையை வந்து இங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு 5 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பிக்ஷா லிங்க கோவில் அப்படின்ற ஒரு கோவில் இருக்குங்க. இப்போ அடுத்து அங்கே தாங்க நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம வந்திருக்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பிக்ஷா லிங்க கோவில். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கோலாப்பூர் மகாலட்சுமி அம்மா கோவிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குங்க. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா தத்தாத்திரேயருடைய ஸ்தலம். இந்த ஸ்தலம் நீங்கள் பாருங்கள், ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப நரசிம்ம சரஸ்வதி இவங்களுடைய எல்லா படமும் இங்கே வச்சுருப்பாங்க. இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற கர்ப்ப கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசித்திரமாக இருக்கும். இந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பல ஆயிரம் வருடம் வந்து பழமையான சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்தலம் இந்த ஸ்தலம். ஏன்னா கோலாப்பூர் மகாலட்சுமி அம்மா கோவிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 கோவில்கள் இருக்குது. அதுவும் கோலாப்பூர் மகாலட்சுமி அம்மா கோவிலுக்கு உள்ளேயே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோவில்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலோட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அத்தி மரம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற திருவுருவ மூர்த்தி வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானது ரொம்ப பழமையான மூர்த்தி. பிக்ஷாலிங்க கோவிலுடைய கர்ப்ப கிரகத்தை வந்து பார்த்திங்கன்னா யாரும் வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களை வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை. பட் இந்த கோவிலுடைய புகைப்படம் வந்து எங்ககிட்ட இருக்குது. அதை தான் நீங்கள் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக கோலாப்பூர் மகாலட்சுமி அம்மா கோவிலுக்கு வாங்க. மகாலட்சுமி அம்மா கோவிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம பாபா ஸ்தலங்களில் பாபா வந்து பார்த்திங்கன்னா தத்த அவதாரன்றதுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா தினமும் மதியம் வந்து உணவு சாப்பிட்றதுக்காக இங்கே வருவார். அதுதான் ஐதீகம். நம்ம ஐசா ஏஇபா பாட்டு இப்படி பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அங்கே உள்ளே இருக்கிற ரொம்ப பழமையான சிவலிங்கம். மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். ஜெய் சாய்நாத்.